மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார் என்று வேதவசனம் சொல்கிறது. தாவீது விபச்சார பாவத்தில் விழுந்தார். அவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, குழந்தை செத்து போச்சு. இதுதான் நான் அந்த மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நீ துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறியா? உன் கணவனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறியா? ஒருவேளை நீ நல்லா இருக்கலாம், உன் பிள்ளை கொண்டு போடுவாரு. கவனமா இருந்துக்க. விபச்சார பாவங்கிறது பொல்லாத பாவம். அது நாமளே அந்த ஆலயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயம் நம்மள ஆலயம் சொல்லியிருக்காரு. இந்த ஆலயத்தோட வீட்டுப்படுத்த அவனை சும்மா விடுவார் ஆண்டவரு. அதனால நான் சொல்றேன், உன் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணுமா? உன் கணவனையும் நீயும் பாதுகாப்பா இருக்கணுமா? ஒழுக்கமா குடும்பத்துல சந்தோஷமா சமாதானமா. உலகத்துல வாழும்போது நமக்கு 1000 பாவங்கள் வரும். அதெல்லாத்தையும் தேவன் நம்மளை மன்னிப்பாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னொருத்தன் கணவன் மேலேயோ இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்னு உனக்கு அடி விழும், இல்லைன்னா உன் பிள்ளைகளுக்கு அடி விழும். கொன்னே போடுவாரு. அதுக்கு